learning platform. Yes. எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் எல்லாரோட ப்ரிப்பரேஷன்ஸும் எப்படி போயிட்டு இருக்குப்பா? ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? எஸ். ஸோ நேற்று காந்தி ஜெயந்தி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் நேற்றும் கிளாஸஸ் இருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆல் டேஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லா நாளும் உங்களுக்கு கிளாஸஸ் யூடியூப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில் இன்னைக்கான கொஷின்ஸ் பார்க்கலாமா? எஸ் எஸ் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது என்டிபிசி பேட்சஸ் ஆனது லான்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்நேரம் ஜாயின் பண்ணவங்க பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருக்கும் எஸ், யூ கேன் ஆல்சோ ஜாயின் த கிளாஸஸ் நவ். இப்போவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸஸ் இன்னும் அஃபிஷியலாக கிக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு Y909 அப்படின்ற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 17% ஆஃபர் ஆனது இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ கிளாஸஸ் உள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கப்பா? If the 8-digit number 136P5785 is divisible by 15, then find the least value of P. ஓகே, ஸோ கிவன் நம்பர் வந்து எனக்கு 15ஆல கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 15ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த நம்பர் என்னது? கண்டிப்பாக 3ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். அதே மாதிரி என்னது? 5ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஏன்னா 3 × 5 15 வரும். ஸோ இப்போ 3ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும், 5ஆலையும் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணுமா? ஓகே, ஸோ 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? யூனிட் டிஜிட்டில் எனக்கு 0 இல்லைனா 5 இருக்கணும். எஸ், 0 இல்லைனா 5 இருக்கணும். 5 இருக்கு. வெரி குட். ஸோ அப்போ இது 5ஓட டிவிசிபிலிட்டி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து என்னது? 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலா? எஸ், 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னதுப்பா? சம் ஆஃப் டிஜிட்ஸை ஆட் பண்ணால் எனக்கு என்னது? 3 ஆர் 3ஓட மல்டிபிள்ஸில் வரணுமா? ஓகே, ஸோ ஆட் பண்ணலாமா? 3 again 3 டேபிளில் வரும், 6ம் again 3 டேபிளில் வரும். ஓகே, அது எல்லாமே ஏன்னா ஆட் பண்ணால் என்னது? 3 + 6 ஆட் பண்ணால் 9 தான் வரப்போகுது. ஸோ அழகாக என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாமா? அதே மாதிரி 7 8 ஆட் பண்ணால் என்ன வந்திருக்க போகுது? எனக்கு 15 வந்திருக்க போகுதா? ஸோ அதுவும் என்னது? 3 டேபிளில் வரக்கூடியதா? ஸோ அகெயின் என்னது? அதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? 5 + 5 10 10 + 1 11. ஸோ 11 இருக்குது. 11 கூட என்ன நம்பர் லீஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 3ஓட மல்டிபிள்ஸ் கிடைக்கும். 11 கூட என்ன பண்ணலாம்? 1 ஆட் பண்ணலாமா? 1 ஆட் பண்ணால் 12 வரும். எஸ், 12ன்றது எனக்கு என்னது? 3ஓட மல்டிபிளா? ஸோ லீஸ்ட் வேல்யூவா? ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 1 எனக்கு ஆன்சராக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு 1 எனக்கு ஆன்சராக வந்திருக்கும். எகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ம் ஆட் பண்ணலாம். 1 + 4 சாரி 11 + 4 15 வந்திருக்கும். அதுவும் என்னது? 3ஓட மல்டிபிள் தான். பட் எனக்கு இங்கே என்ன சொல்லிட்டாங்க? லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ. சரிங்களா? குறைந்தபட்ச மதிப்பை கண்டறியவும். ஸோ குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னா அப்போ 1 தான் ஆன்சராக வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 small rods each of length 23 2/7 meter are joined to make a big rod. What then is the length of the big rod? 15 சிறிய துண்டுகள் ஒவ்வொன்றும் 23 2/7 மீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய கம்பியை உருவாக்க இணைக்கப்பட்டுள்ளன. அப்படியானால் பெரிய கம்பியின் நீளம் என்ன? ஓகே, ஸோ அப்போ இந்த 15 குட்டி குட்டி ராட்ஸையும் ஆட் பண்ணி சின்ன ராட்ஸையும் ஆட் பண்ணி அட்டாச் பண்ணி எனக்கு என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய ராட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னாங்களா? ஓகே, இது ஒரு குட்டி ராடுன்னு வச்சுக்கிறேன். இது கூட அகெயின் இந்த மாதிரி ஒரு குட்டி ராட். ஸோ திருப்பி இது கூட ஒரு குட்டி ராட். இந்த மாதிரி 15 ராட்ஸ் ஆட் பண்ணி எனக்கு ஒரு பெரிய நீட்டு ராடாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கலாம்? 23 2/7னா ஒவ்வொரு ராடோட லென்த்தா? ஸோ இப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை? 15 ராட் வந்திருக்கா? ஸோ இப்போ என்ன ஆகும்? 15ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிருமா? × 15. ஓகே, ஸோ இந்த × 15 இருக்கா? இதுக்கு என்ன பண்ணிப்போம்? 23 × 7 என்ன வந்திருக்கும்? 7 3s are 21 பேலன்ஸ் 2 2 7s are 14 15 16 161 + 2 divided by 7 என்ன வந்திருக்கும்? ஸோ இப்போ என்ன ஆகும்? 163 divided by 7 × 15 போட்டு திருப்பி இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருப்போமா? ஸோ இது யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்.
பட் இது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதை விட ஒரு குட்டி ஷார்ட்கட்டில் நம்மளால் போட முடியும். இது கால்குலேஷன்ஸ் ஆனது பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி போகாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், குட்டி கால்குலேஷன்ஸ்லேயே போட முடியும். ஸோ 23 2/7 இன்ட்டு 15. இந்த 23 2/7 நான் எப்படி பிரித்து எழுதலாம்னா 23 + 2/7 பிரித்து எழுதலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வந்திருக்கும், ஒரே வேல்யூ தான் வந்திருக்கும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கும். 1/2 இருக்கா? ஸோ இந்த 1/2 1 + 1/2 எழுதுறேன். 1/2 ஃப்ராக்ஷனாக எழுதுனா என்ன ஆகும், 1 2s are 2, 2 + 1 3, 3/2 எழுதுவோமா ஃப்ராக்ஷனுக்கு? ஸோ அகைன் திருப்பி இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதி பாருங்கள். 1 + 1/2, 2 LCM எடுத்துருப்பீங்களா? ஸோ 2 2 + 1 3/2 வந்திருக்குமா? சேம் அதே வேல்யூ தானே வருது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை 23 + 2/7 எழுதலாமா? ஓகே. ஸோ ஹோல் மல்டிபிளில் 15 இருக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த 15 இங்கேயும் மல்டிப்ளை ஆகும், இங்கேயும் மல்டிப்ளை ஆகுமா? இப்போ என்ன ஆகும், 23 × 15 + 2/7 × 15. ஓகே. ஸோ 23 × 15 மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும், 345. 345 வந்திருக்குமா? ப்ளஸ் 2 × 15 30, 30/7. ஓகே. ஸோ இப்போ 30/7 இதை டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிருக்கும், இந்த மேலே எழுதிக்கலாமா? ஸோ 345 + 30/7 வந்திருக்கும். ஓகே. 345 + 30/7. இப்போ இதை டிவைட் பண்ணியிருந்தேன்னா என்னது, 7 4s are 28, பேலன்ஸ் 2 இருக்கும், ரிமைண்டர் டிவைடட் பை 7. அப்போ என்ன ஆகும், இது அகைன் இது கூட ஆட் ஆகி 349 2/7 வந்திருக்கும். 349 2/7. சரிங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு 349 தான் வந்திருக்கு. அழகாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், வெறும் இந்த 2/7 கூட மட்டும் 15 மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா ஸ்டெப்பும் எழுதியிருந்தேன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸை செக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே 349 இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஃப்ராக்ஷனில் தான் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If 92 pen cost is ₹10, how many pens can be bought for ₹5? ஓகே. 10 ரூபாய்க்கு எனக்கு 192 பென் வாங்க முடியும் அப்படின்னா அப்போ 5 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 ரூபாய்க்கு 192, 10 ரூபாயில் பாதி தான் 5 ரூபாயா? அப்போ 192 பெண்ணில் பாதி வாங்கியிருப்பேனா, 192 டிவைடட் பை 2 பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் ஆன்சர், 96 வந்திருக்குமா? பார்த்தீங்களா? மனக்கணக்கிலே சால்வ் பண்ணிட்டோமா? இதுக்கு பென் பேப்பர் ஏதாவது எடுத்தோமா? இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ் நமக்கு என்னது, பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமலே நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இஃப் a + 1/a = 3, then a³ + 1/a³ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகே. ஸோ என்ன வந்திருக்கும், இதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? If a + 1/a = x, then a³ + 1/a³ ஓட வேல்யூ என்னது, x³ - 3x. x³ - 3x வந்திருக்குமா? ஸோ எப்படி இந்த ஃபார்முலா வந்திருக்கும், a + 1/a = x சொன்னா, ஸோ இதை என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே கியூப் தான் வந்திருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுறேன். a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவா? அப்போ என்ன ஆகும், a³ + 3a² + 3ab² + b³ = x³ இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் இதையும் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், a² + 3a + 3/a + 1/a³ = x³ இருக்கும். ஸோ என்ன ஆகும், a³ + 1/a³ இருக்கட்டும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ரெண்டுத்துலையுமே 3 காமனாக வெளில எடுக்கலாமா? எடுத்தனா என்ன ஆகும், a + 1/a = x³ வந்திருக்கும். ஸோ இந்த a + 1/a = என்னது, ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வச்சுருந்தோமா? ஸோ அப்போ என்ன ஆகும், a³ + 1/a³ + 3 × x = x³ வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 3 அந்த சைட் போச்சுன்னா -3 ஆகுமா? ஸோ இப்படி தான் என்ன ஆகியிருக்கும், இந்த ஃபார்முலாவானது எனக்கு டிரைவ் ஆகியிருக்கும். ஓகே. சரி, இப்போ இதில் என்ன வந்திருக்கும்,
a plus a cube plus 1 by a cube equal to x இருக்க வேண்டிய இடத்துல 3 so 3 cube minus 3 into 3 so 3 cube ஓட value 27 minus 9 27 minus 9 answer என்ன வந்திருக்கும் 18 வந்திருக்கும் answer என்ன வந்திருக்கும் 18 வந்திருக்கும் சரிங்களா ஓகேப்பா next question there was a group of 6 students who took a test okay another student joined the group after taking the test later okay with her marks included the average when the score of the group went by 3 this student has got dash marks more than the average marks without her being included 6 மாணவர்கள் கொண்ட குழு சோதனைக்கு வந்தனர் பின்னர் தேர்வு எழுதிய பிறகு மற்றொரு மாணவர் குழுவில் சேர்ந்தார் அவரது மதிப்பெண்களுடன் குழுவின் சராசரி மதிப்பெண் 3 அதிகரித்துள்ளது அந்த மாணவி சேர்க்கப்படாமலே சராசரி மதிப்பெண்களை விட டேஷ் மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த குரூப்ல 6 பேர் இருந்திருக்காங்கப்பா 6 பேர் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னா 7ஆவதா ஒருத்தர் வந்து இந்த குரூப்ல ஆட் ஆகுறாங்க திருப்பி அவங்களும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி டெஸ்ட் எடுக்கும்போது அந்த மார்க்கை இந்த குரூப்போட நான் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தேன்னா எனக்கு என்னது ஏற்கனவே இருந்த ஆவரேஜை விட எனக்கு இப்போ 3 அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த புதுசாக வந்தவங்க ஆவரேஜை விட எவ்வளோ மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணுமா எனக்கு இந்த இடத்துல என்னது பழைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை ஓகே ஸோ நமக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க ஆடோ இல்லை வெளிலையோ போனாங்கன்னா என்னது பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு தெரியுமா ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் ஃபஸ்ட்டு மொத்தம் 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் எக்ஸ் இப்போ என்னது ஒருத்தவங்க ஆட் ஆகுறாங்க ஸோ அதனால் அவங்க மார்க் ஆட் ஆகும்போது என்ன ஆகுது ஆவரேஜ் 3 அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இங்கேயும் +3 ஸோ இந்த சேஞ்சஸ் யாருனால வந்தது இந்த புதுசாக ஆட் ஆனவங்களால வந்ததா ஓகே ஸோ +1 into x plus 3 into 7 இதுதான் என்னது அந்த sum of new markோட மொத்த கூட்டு அப்போ என்ன ஆகும் x plus 21 வந்துருக்கும் ஸோ எனக்கு என்ன தெரியும் எக்ஸுங்கிறது ஆல்ரெடி பழைய ஆவரேஜ் அதை விட என்னது 21 அதிகமாக வாங்கியிருக்காங்களா ஸோ அப்போ என்னது ஆவரேஜை விட இவங்க எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க 21 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க ஆவரேஜை விட எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதிகமாக 21 மார்க்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஸோ மறுபடியும் சொல்கிறேன் என்னது நம்மளோட NTPCக்கான பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் போயிருக்கும் ஸோ நாளிலேருந்து தான் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y909 அப்படின்ற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 17% ஆஃபர் ஆனது இருக்கும் சரிங்களா என்னது ஃப்ளாட் 17% ஆஃபர் ஆனது இருக்கும் ஸோ மறக்காமல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க அண்ட் உங்கள் எல்லாரையுமே அடுத்த வருஷம் அதிகாரியாக பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பா The product of two numbers is 40 one of them is 2.50 what is the other number எனக்கு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க 40 சொல்லிட்டாங்க இதில் ஒரு நம்பர் வந்து 2.50 அப்படின்னா அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் ஓகே ஒரு நம்பர் 2.50 இது கூட இன்னொரு நம்பர் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்குது 40ன்ற நம்பர் கிடைக்குமா ஸோ இப்போ பி வேல்யூ என்ன வந்திருக்கும் 40 divided by 2.50வா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் 40 இந்த பாயிண்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக நான் மேலேயும் கீழேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுறேன் கீழே இப்போ பாயிண்ட் கேன்சல் ஆகிடுமா ஸோ 0க்கு 0 again 25 டேபிள் 100 டைம்ஸ்லாம் போனோம்னா 1 டைம் இது 4 டைம்ஸ் ஸோ என்னாகும் 16 வந்திருக்கும் அப்போ இன்னொரு நம்பர் என்னது 16 தான் என்னது அந்த அனதர் நம்பராக இருந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் 32% of a number is 80 what is the number okay ஒரு நம்பரோட 32% என்பது ஒரு எண்ணின் 32% என்பது அந்த எண் என்ன ஓகே 32% of the value தான் என்னது 80 அப்படின்னா அப்போ 100% என்னன்னு கேட்குறாங்களா 100% என்னன்னு கேட்குறாங்களா என்ன பண்ணிக்கலாம் 80 divided by 32 into 100 so 10 times 4 times
25 டைம்ஸ் என்ன ஆன்சர் வந்திருக்கும் 250 ஆன்சராக வந்திருக்கும் 10 into 25 மல்டிப்ளை பண்ணினா 250 ஆன்சர் வந்திருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் if tan alpha equal to root 2 minus 1 then the value of tan alpha minus cot alpha ரெண்டுத்துக்கும் கேட்டிருக்காங்களா tan alpha ஓட வேல்யூ root 2 minus 1 ன்னு சொல்லிட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க tan alpha minus 1 sorry cot alpha இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே இந்த tan alpha into cot alpha வை நான் என்ன பண்ணலாம் 1 by tan alpha ன்னு எழுதலாமா ரெண்டுமே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தானே ஓகே ஸோ அப்போ என்ன ஆகும் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் என்ன ஆகும் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை tan ஆல்ஃபான்னு இருக்குமா ஓகே ஸோ tan ஸ்கொயர் ஆல்ஃபா tan ஆல்ஃபா வேல்யூ என்னது ரூட் 2 மைனஸ் 1 ஸோ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை tan ஆல்ஃபா ரூட் 2 மைனஸ் 1 இருக்கும் ஸோ இப்போ இது ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 1 divided by root 2 minus 1 இருக்கும் so minus 1 plus 1 cancel ஆயிடும் இங்க என்ன ஆகும் 2 minus 2 root 2 divided by root 2 minus 1 இருக்கும் so 2 காமனா வெளிய எடுத்தோம்னா என்ன ஆகும் 1 minus root 2 divided by root 2 minus 1 இருக்கும் ஓகே so இப்போ என்ன ஆகும் இங்க நான் மைனஸை காமனா வெளியில எடுக்கிறேன் மைனஸை காமனா வெளிய எடுத்தோம்னா என்ன ஆகும் root 2 minus 1 divided by root 2 minus 1 இருக்குமா so இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுனா என்ன ஆன்சர் வந்திருக்கும் minus 2 ஆன்சரா வந்திருக்கும் ஸோ மைனஸ் 2 ஆன்சரா வந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பா one pipe can fill a cistern in 4 hours while the another pipe drain the cistern when full is 10 hours okay both the pipes were turned on when the cistern was half empty how long will it take for the cistern to be full ஒரு குழாய் காலியான தொட்டியை 4 மணி நேரத்தில் நிரப்ப முடியும் மற்றொரு குழாய் 10 மணி நேரத்தில் தொட்டியை காலியாக்க முடியும் தொட்டி பாதி காலியாக இருந்தபோது இரண்டு குழாய்களும் இயக்கப்பட்டன தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் ஸோ தொட்டி ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு இதில் ஆல்ரெடி பாதி தொட்டி ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணணும் டோட்டலாக எவ்வளோ அந்த டேங்கோட கெப்பாசிட்டி பைப்போட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஒரு பைப் ஃபில் பண்ணுது அது 4 ஹவர்ஸ் டைம் எடுக்குது இன்னொரு பைப்பை எம்டி பண்ணுறது என்ன பண்ணுது 10 ஹவர்ஸ் டைம் எடுக்குதா ஓகே ஸோ மைனஸ் 10 எல்சிஎம் எடுத்தோன்னா 40 வந்திருக்கும் ஸோ இப்போ இது கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 40 வரும் இங்கே மைனஸ் 4 வந்துருக்குமா ஏன்னா எம்டி பண்ணுது ஓகே ஸோ இதில் பாதி ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ மீதி ஒர்க் எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 20 இருக்குமா ஓகே ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு என்னது work by efficiency work வெறும் 20 தான் efficiency என்னது 10 minus 4 so 20 divided by 6 20 by 6 3 2 by 6 ன்னு இருக்கும் ஓகே ஸோ அப்போ 3 hours இந்த 2 by 6 என்ன ஆகும் மினிட்ஸாக மாற்றணும்னா இன்டூ 60 ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன வந்திருக்கும் 20 minutes ஸோ 3 hour 20 minutesல எனக்கு என்ன ஆகும் இந்த டேங்க் ஆனது ஃபில் ஆகிடும் 3 hours 20 minutesல எனக்கு என்ன ஆகும் டேங்க் ஆனது ஃபில் ஆயிடும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन what is the age of the eldest sister if the sum of the age of 5 sisters born at the interval of 3 years each is 50 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 சகோதரிகளின் வயது கூட்டுத்தொகை 50 வயது என்றால் மூத்த சகோதரியின் வயது என்ன ஓகே ஸோ மூத்த சகோதரியோட வயது என்ன அதுதான் கொஷின் ஒவ்வொருத்தரும் என்னது 3 வருஷம் கேப்பில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஓகே சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன் சின்ன பொண்ணோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டேன்னா அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களோட வயசு என்னது இவங்களோட 3 அதிகமாக இருக்குமா அவங்களுக்கு முன்னாடி வந்து இவங்களோட இன்னும் 3 அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆகும் x + 9 x + 12 ஸோ மொத்தமாக 5 பேராக வந்திருக்காங்களா ஓகே இவங்களோட வயசெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க 50 வருதுன்னு சொல்லிட்டாங்களா ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும் 5x + 15 30 equal to 50 ஸோ அப்போ என்ன ஆகும் 5x equal to 20 வந்திருக்கும் அப்போ x equal to என்ன வந்திருக்கும் 4 ஸோ x வேல்யூ 4 எனக்கு இதில் என்ன கேட்குறாங்க மூத்த சகோதரியோட வயசு என்னன்னு கேட்டுக்காங்க நான் யங்கஸ்ட் சிஸ்டரோட வேல்யூ தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன் அப்போ மூத்தவங்களுக்கு என்னது x + 12 ஸோ 4 + 12 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும் 16 இயர்ஸ் வந்திருக்கும் 4 + 12 ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும் 16 இயர்ஸ் ஆன்சரா வந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन in a triangle ABC right angled at B
BC equal to 15 centimeter, AB equal to 8 centimeter. A circle is inscribed in the triangle ABC. Then the radius of the circle is. ஒரு முக்கோணத்தில் ABC ஆனது B. ABC ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது பாதி டிரான்ஸ்லேட் ஆகல போல, ஓகே விட்டுருங்க. BC equal to 15 centimeter மற்றும் AB equal to 8 centimeterல் வலது கோணத்தில் இருக்கும். ஓகே, ரைட் ஆங்கிள் கூகுள் டிரான்ஸ்லேட் கொஞ்சம் சொதப்பியிருக்கான், விட்டுருங்க. ஒரு வட்டம் ஏபிசி முக்கோணத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வட்டத்தின் ஆரம் என்ன? ஓகே, அந்த சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு கேட்காங்களா? சரி, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சி, எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஆனது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ், இன் சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, ஸோ இன் சர்க்கிளோட ரேடியஸ், இன் ரேடியஸ் ஃபார்முலா என்னப்பா? இன் ரேடியஸ் ஈக்குவல் டு பேஸ் பிளஸ் பர்பண்டிகுலர் மைனஸ் ஹைபோட்டென்யூஸ் டிவைடட் பை 2வா? ஓகே, ஸோ இதில் என்னது? ஏபியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, பிசியோட வேல்யூ 15 சென்டிமீட்டரா? 8 15 அப்படின்னா அப்போ ஹைபோட்டென்யூஸ் என்னது? 17 வந்திருக்குமா? ஸோ இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டா? 17 வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ 8 plus 15 minus 17 divided by 2. So minus 2 வந்திருக்கும். So 6 by 2. Answer என்ன வந்திருக்கும்? 3 centimeter. Answer என்ன வந்திருக்கும்? 3 centimeter ஆன்சரா கிடைச்சிருக்கும். சரிங்களா? Okay, next question. In the bag, the ratio of red balls to green balls is 4:9. If 6 more green balls were added to the bag, the ratio of the red balls to green balls would become 1:3. How many red balls are there in the bag? அந்த பேக்ல மொத்தம் எத்தனை ரெட் பால் இருக்கும்னு கேட்காங்க. பையில் சிகப்பு பந்துகள் மற்றும் பச்சை பந்துகள் விகிதம் 4:9. பையில் மேலும் 6 பச்சை பந்துகள் சேர்க்கப்பட்டால் பந்துகள் சிவப்பு பந்துகள் மற்றும் பச்சை பந்துகள் விகிதம் 1:3 ஆக மாறும். பையில் எத்தனை சிகப்பு பந்துகள் உள்ளன? எவ்வளோ ரெட் பால்ஸ் இருக்குன்றது தான் கேள்வி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டரா இனிஷியலில் பார்க்கும்போது 4:9 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னது? 6 கிரீன் பால் ஆட் பண்ணுறாங்க. இது ரெட் இஸ் டு கிரீன் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னவா மாறுது? 1:3 அப்படின்னு ரேஷியோவாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்களா ஃபைனலாக? ஓகே, எனக்கு கிரீன் பால் தான் ஆட் பண்ணுறாங்க, ஆனால் ரெட் பாலில் சேஞ்சஸ் நடக்குது. இந்த மாதிரி ஆகக்கூடாதா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நான் இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுப்பேன்னா எல்சிஎம் எடுத்தால் 4 வந்திருக்கும். ஸோ இப்போ என்னாகும்? 4:9. இது என்னாகும்? இந்த மொத்த ரேஷியோவையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்போ என்னாகும்? 4:12 வந்திருக்கும். ஸோ இப்போ ரெட் பால் சேம் அதே தான் இருக்குது, க்ரீன் பாலில் மட்டும் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கா? எஸ். ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 3 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 3 பார்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னது? இந்த 6 பால் ஆட் ஆனது தானே. ஸோ 3 பார்ட்டுக்கு 6 பால் அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 பார்ட் ஈக்குவல் டு 2 பால்ஸா? ஒரு பார்ட் 2 பால்ஸ் அப்படின்னா எனக்கு என்னது? எவ்வளோ ரெட் பால்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரெட் பால்ஸ் 4 இருந்திருக்கா? ஸோ அப்போ 4 × 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும்? 8 பால்ஸ் வந்திருக்கும். ஸோ மொத்தமாக என்னது? எவ்வளோ சிகப்பு பந்துகள் இருக்குது? 8 சிகப்பு பந்துகள் உள்ளன. மொத்தமாக எனக்கு எவ்வளோ பால்ஸ் இருக்கும்? 8 பால்ஸ் ஆனது இருந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். One of the roots of the equation x square minus 4x plus k equal to 0 is x equal to 3. The other root, அதாவது இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட்டோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ரூட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டுக்காங்களா? ஓகே, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது? sum of roots alpha plus beta equal to என்னது? minus b by a என்ற ஃபார்முலா தெரியுமா? ஸோ பிங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, b equal to -4 and a வேல்யூ என்னது? 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா ஒரு ரூட் என்னது? 3ன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 3 plus beta equal to minus of -4 divided by 1. ஸோ இப்போ 3 plus beta equal to 4 அப்படின்னா அப்போ பீட்டா வேல்யூ என்ன வந்திருக்கும்? 4 minus 3 1. 4 minus 3 1 கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இன்னொரு ரூட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்குமா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்னது? 4 வராது, இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. ஓகே, இங்கே -1 வந்திருக்குமா +1 வந்திருக்குமா? -1 வந்திருக்குமா +1 வந்திருக்குமா? இங்கே ரூட் என்னது? 3 தானே எடுத்துட்டோம். ஸோ 3யை பாசிட்டிவ்ல தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்?
எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் என்னது ஆன்சராக வந்திருக்கும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் எனக்கு என்னது ஆன்சராக கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கிளாஸஸில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும்? இப்போ என்னோட கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, மற்ற எல்லாரோட கிளாஸஸும் எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அடா ஆப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் ஆனது டெய்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கேட்டகரிஸ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு அப்படின்ற கேட்டகரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாலே எந்தெந்த டைமிங்கில் எப்பப்போ ஃப்ரீ கிளாஸஸ் ஆனது இருக்குது, யார் யார் எடுக்க போகிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் எல்லாருமே போய் கிளாஸஸை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கிளாஸஸ் பாருங்கள். அண்ட் கிளாஸஸ் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y909 அப்படின்ற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் மெயில் மீ. என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா suruthi.selvam@ada247.com. சரிங்களா? இதுதான் என்னோட மெயில் ஐடி. நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணலாம். சரிங்களா? And all the best for your preparations.